இக்கதையில் வரும் சம்பவங்கள், கதாபாத்திரங்கள் அனைத்தும் கற்பனையே. எந்த தனிநபரையும் குறிப்பிடவில்லை. பின்குறிப்பு: இப்படத்தில் ஏறத்தாழ லாஜிக் மிஸ்டேக்குகள் உள்ளது. அதை கண்டு கொள்ளாமல் படத்தை மட்டும் பார்த்து மகிழுமாறு கேட்டுக்கொள்கிறோம். என்னடா என்ன மிஸ் என்ன காணோம்? டைம் வேறு ஆச்சு. ஒருவேளை லீவாக இருக்குமோ? டே வாயை கழுவுடா. அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்போ நான் இப்பயே வீட்டுக்கு போயிடுவேன். என்ன பேசுகிற? ஸ்டூடெண்ட்ஸ், மில்க் பேன், மிஸ். மேரி, பிரசன்ட் மிஸ். மேரி, கனவுல வாரதிய மேரிபெல், மேரிபெல். பிரசன்ட் மிஸ். என்ன காலையிலே கனவா? கனவு தான் மிஸ். கூடிய சீக்கிரம் நனவாக்கிடலான்னு இருக்கேன். உட்காரு. டி நேரம் வச்சுட தமிழம்மா காணும்டா. தமிழம்மா இன்னைக்கு விடுப்புன்னு நினைக்கிறேன். ஆமாண்டா, இன்னைக்கு பிடி பீரியட் தான். சூப்பரா. டேய், என்ன பண்றீங்க? எந்திரிச்சு வணக்கம் வைங்க. வணக்கம் அம்மா. எல்லாம் உட்காருங்க. மாயாண்டி, உள்ளேனம்மா. பால் பாட்டி, உள்ளேனம்மா. டேய் உட்காருடா. மாரிமுத்தே, மாரிமுத்தே. டேய் என்ன தூக்குமா? இல்லம்மா. தோலை உரிச்சு போடுவேன். உக்காரு. ராணி மங்கம்மா, சுப்பம்மா, சுந்தரி, ராணி லட்சுமி, பாப்பாத்தி தெய்வான வள்ளியம்மா, அங்காள பரமேஸ்வரி, மாலா, கமலா, சாந்தி, பாக்கிய, மீனாட்சி சுந்தரி, மாரியம்மா. உள்ளேனம்மா. உக்காருமா. என்னடி பக்கத்து பக்கம் வரைக்கும் போகுது? ஆமாமாமா. என்னாச்சு, படிக்கலையா? குலுக்கே சிறுக்கே வடிய முட்டை கலக்கே அழகே. என்னாச்சு? மில்க் பேன். இந்த வரேன் மிஸ். பார்சலா ஆயிட்ட. ஆனா உன்னோட மார்க் ரொம்ப கம்மியா இருக்கு. இது பத்தாது, சரியா? நெக்ஸ்ட் டைம் நான் சொல்லி கொடுக்க மாட்டேன், நீ தான் வரணும். தேங்க்யூ மிஸ். என்னடா பாஸா? மேடி, பாஸ் பண்ணுறேன். நல்லா மார்க் வாங்கியிருக்க. ஆனா அது பத்தாது, இன்னும் வேணும். ஓகேவா? நல்லா படிக்கணும். இந்தா, குட். மேரிபெல், ஓகே. ரொம்ப கம்மி மார்க் வாங்கியிருக்கேன். நீ என்ன பண்ற தெரியுமா? தினமும் என் வீட்டுக்கு வா, நான் உனக்கு டியூஷன் எடுக்கிறேன். இந்தா, நெக்ஸ்ட் டைம் இப்படி இருக்கக்கூடாது. கோ. என்ன மாப்பிள்ள, மிஸ் ஏதோ சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? அதுவா, நான் நல்லா படிக்கணுன்றதுக்காக என்னை அவங்க வீட்டுக்கு டியூஷன் வர சொல்லியிருக்காங்க. டேய்
நீ எல்லாம் படிக்கலாம் தானே வர சொல்லியிருக்காங்க, இது தெரியாமல். அப்படிலாம் இல்லை, நான் கூட தான் மார்க் கம்மி, என்னெல்லாம் சொல்லவே இல்லை. டேய் இவன் நாளிலேருந்து நம்ம கேங்க் வேணாடா, போய் பின்னாடி உட்காரப்படா. சரி மாப்பிள்ள, நானும் டியூஷன் வரேன்டா. ஆமாண்டா. சரி சரி வேணாம். ஏய் ரெடியா? எவனாவது விட்டு வச்சிங்க அவ்வளவுதான். இந்த வரேன். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? எடுத்துறம்மா. நல்லா படிச்சிருக்கீல்ல? நான் படிச்சிருக்கேன். எழுது. என்னப்பா பண்ற? எழுதிக்கிட்டு இருக்கேன் டீச்சர். எழுதிட்டு இருக்கியா? எங்க எழுதிட்டு இருக்க? எழுது. விட்டால் தானே டீச்சர் எழுத முடியும். சரி சரி எழுது. டீச்சர் அடிஷ்னல் கிடைக்குமா? அடிஷ்னல் உனக்கு என்ன நான் கொஸ்டின் பேப்பரே தரலையே. ஏண்டா படிக்க சொன்ன படிக்க மாட்டேங்கிற, எழுத சொன்ன எழுத மாட்டேங்கிற, எக்ஸாம்ல எழுதுடான்னு கேட்குறியோடா. ஹேர் ஸ்டைலை களைச்சி விட்டு போயிடுச்சு. கொஸ்டின் பேப்பர் தரலையா? சரி ஏதோ ஒன்று எழுதுவோம். மாரியாயி காட்டுறீ. இவன் மட்டும் எழுதிட்டே இருக்கா, நம்மளும் எழுதுவோம். ரெண்டு ஊருக்கு பேர் வச்சவளே முதவா. என்னடி ஊர் பேரெல்லாம் எழுதி வச்சிருக்கிற, என்னடி இது? அது என் பேரம்மா. பேரா? ஐயோ இதுக்கு வேற 5 மார்க் போட்டு தொலைச்சிட்டுனே. அப்படியா? சரி சரி. என்ன புடி, 98 மார்க். என்ன இவ்வளோ தைரியமாக உட்காந்துருக்காம? நல்லா எழுதிருப்பானோ? ஆஹா எழுதிருப்பான். அடுத்தது 3 ஊருக்கு பேர் வச்சவளே வா. என்னடா இவ்வளோ கட்டாக எழுதி வச்சிருக்கா? பேர் மட்டும் இவ்வளோ பேச்சு. பேருக்கு தான் 30 பேப்பர். ஆன்சர் ஒரு பக்கம் தான் எழுதியிருக்க. என்னடி எழுதியிருக்க? எனக்கு பதில் தெரியுமா, ஆனா பேர் எழுதுறதுக்குள்ளே டைம் முடிஞ்சிருச்சு. போ. அந்த 3 பேர் வாங்க எந்திரிச்சு. வாங்கடா. இதோ வரம்மா வாங்கடா. பின்னாடி பார்க்கவே கொடூரமாக இருக்கு. ஏன்னா 3 பேர் என்னடா எழுதி வச்சிருக்கீங்க? வெறும் பேப்பரை கொடுத்துருக்கீங்க. வெறும் பேப்பர். என்ன எக்ஸாம் கிழிச்சிங்க? என்னடா பண்ண? ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பிடி பீரியட். நான் கண்ணை மூடி கண்ணை திறப்பேன், எல்லாரும் கிரவுண்டுக்கு போயிருக்கணும். என்னடா அப்படியே உட்காந்துருக்கீங்க? எஞ்சி போய் விளையாடுங்கடா. இவனுங்களா? யார் பில்லிங் யார் பவுலிங்? இந்த பார்க்குறேன்டா. டேய் எந்திரிச்சு போய் கிரிக்கெட் விளையாடுங்கடா. டீச்சர் கிரிக்கெட் தான் டீச்சர் விளாண்டுருக்கோம். கிரவுண்ட்ல போய் விளையாடுங்கடா. வெளியில போனால் வெயில் அடிக்கும் டீச்சர், வேர்க்கும். ஃபோன் வந்ததும் நான் ரொம்ப கெட்டு போயிட்டீங்கடா. டேய் என் டீம்ல இருந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ரொனால்டோ இறக்க போறேன். டேய் ரொனால்டோ செஸ் பிளேயர்டா. அப்போ ஒரு கிரிக்கெட் பிளேயர் இல்லையா? நீ வர சும்மாறா, கேரம் முடிஞ்சுள்ள போல. இவன் என்ன பண்றா தனியா? நீ என்ன தனியா உட்காந்துருக்க? விளையாடலையா? டீச்சர் 19 ரூபா தரீங்களா? ஏன்னா அப்படி என்ன அவசர செலவு? ரீசார்ஜ் முடிஞ்சிச்சு அதான். அப்படியா? சரி உன் நம்பர் உங்க அப்பா நம்பரும் கூட நானே பண்ணி விடுறேன். எங்க காலத்துல பிடி பீரியடுக்கு கிரவுண்டுக்கு போனா கிளாஸ்க்கு வரவே தோணாது. இப்போ போன் வந்து எல்லாத்தையும் கெடுத்துருச்சு. மிஸ் ஒரு கை குறையுது, வரீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ், பிடி பீரியட். எங்கடா பிடி பீரியட் சொன்னா சரக்குன்னு ஓடிட்டீங்க? டேய் என்ன எல்லாம் எக்ஸாம் வச்சுட்டு எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கீங்க? எல்லாம் கிளாஸ் ரூம் போங்க. டீச்சர் லாஸ்ட்டாக ஒரு ரைடு போயிட்டு வந்துடுறேன். இரு நான் ரைடு கட்டுறேன் இப்போ. டேய் நீங்க தான் இருக்கியா? டேய் அந்த பொண்ணு இவனையே பாக்குதுடா. அடமா அந்த பொண்ணு இவனை காதலிக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? டேய் ஏதாச்சும் கேள கொடுக்குதான்னு பார்ப்போம். கேட்குறேன். தப்புல எப்படி 50 100ன்னு கேட்பான். உனக்கு தேன் மிட்டாய், எனக்கு காசு மிட்டாய். சரி சரி. பேனா கொடு, பேனா கொடு, பேனா. பேனா கேட்குறான் பேப்பைய. டேய் என்னடா காதலா? செத்தாண்டா.
டீச்சர் அம்மா எங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது. ஆமாடா, ஆமாம் டீச்சர். அவன் தான் அந்த பொண்ணு பேரை பச்சை குத்தி இருந்தான். பச்சையா? அட பாவி. பச்சை குத்தி இருக்கியா? இல்லை டீச்சர். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நாளைக்கு உங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு வரீங்க. இல்ல தொலைச்சு டீச்சர் போடுவேன். டீச்சர். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் இருக்கு. எல்லார் பேக்கையும் செக் பண்ணோம். எல்லாம் வெளியே போங்க. ஏதா பசங்க மாட்டுட்டு தோலை உளின்னு உளிச்சிடுறேன். ஓகே அம்மா. ஓகே அம்மா. எடுங்கடா அந்த கையில் இருக்கிறதெல்லாம். காய்ச்சா பிடி வர போதே. தோடா என்னடா பண்ண போகிற? டேய், இதை கொண்டு போய் பொண்ணுங்க பேக்கில் வச்சிடுறேன். பொண்ணுங்க பேக்கை செக் பண்ண மாட்டாங்க எப்பயுமே. சரி, ஓகே ஓகே. அப்படியே மறைச்சாப்லே வா. இந்திரி வா 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 வா. செக் பண்ணுங்க. இன்ஸ்பெக்ஷன் இருக்குடி, எவனோ செத்தான். ஆமா. வச்சுட்டண்டா. ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் இருக்கு. எவன் பேக்லயாச்சும் செல்போன்ஸ் இருந்துச்சு, பிசியை கிழிச்சு வெளியே அனுப்பிடுவேன். எல்லாம் வெளியே வாங்க. டேய் மச்சான், பொண்ணு பேக்கில் செக் பண்ண மாட்டாங்க, மறைச்சு வச்சிரு. டேய் என்னடா வயலா? இங்கே பாடுறா. என்னடா பொண்ணு பேக்கில் சரக்கு போட்டு இருக்கு? என்னடா அது? என்ன சரக்கு லெவலுக்கு இறங்கிட்டாங்க. பாடம் எடுக்கும்போது அப்பப்போ கட்டிங் போட்டு தான் கவனிப்பாங்க போல. குடிச்ச பாட்டில் வெளியே போட மாதிரிட்டே வேற பார்க்குறோம். பிள்ளைங்களா, ஆண்டு விழா வரப்போகுது. நம்ம கிளாஸில் தான் நான் தான் டான்ஸ் ப்ரோக்ராம் நான் தான் உங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்க போகிறேன். நம்ம எல்லாம் சிறப்பாக நடத்தி கொடுக்கணும். ஓகேவா? டீச்சர் சூப்பரா ஆடுறாங்க டீச்சர். நான் தான் சொல்லி கொடுத்தேன். அருமையா இருக்கு டீச்சர். உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. டீச்சர் பசங்க கலக்குறாங்க டீச்சர். நான் தான் சொல்லி கொடுத்தேன். டேய், என்னடா ஆடுறீங்க? இந்த பாட்டுக்கு என்னடா ஸ்டெப்பு போடுறது? இப்படி போடுங்கடா. உன்னை நம்பி தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழு முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன். உன்னால் முடியும் தம்பி தம்பி. சாமியெல்லாம் கும்பிடுறாங்க, ஏதோ பக்திகரமா ஆட போறானுங்களா? பாட்டுக்கு ஆட சொன்னா அவங்க பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கீங்க. டேய் பசங்களா, நாளை பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு. அப்பா அம்மாவை எல்லாரும் கூட்டிட்டு வந்துருங்க. எவனாவது கூட்டிட்டு வரல, வெளுன்னு வெளுத்தி விட்டுருவேன். டேய், எங்கடா பேரண்ட்ஸ் மீட்டிங்? பேரண்ட்ஸ் காணா? டீச்சர், இந்த பையனுக்கு நாங்கள் தான் பேரண்ட்ஸ். எல்லாத்தையும் எங்கள்கிட்டையும் பேசுங்க. நான் உங்க பேரண்ட்ஸை சொன்னடா. அதான் அந்த பையன். அதெல்லாம் இல்லை டீச்சர், நாங்களும் ஒரு பேரண்ட்ஸ் தான். எதாவது நம்மள்கிட்டே பேசுங்க. எப்படா கல்யாணம் ஆச்சு? இவ்வளோ பெரிய பையன் இருக்கிறான். அதெல்லாம் எப்போ ஆயிடுச்சு. டீச்சர் பையனை கண்ணு வைக்குது, சாயந்தரம் திருஷ்டி சுற்றி போடு. ஆமா. சரி, அந்த மில்க் மாடி எங்க? மில்க் பாண்டி ஒய்ஃபுக்கு 3வது டெலிவரி மிஸ். அதனால அவன் இன்னைக்கு லீவ். 3வது டெலிவரியா? ஏய், அக்கீஸ் போட்டானே இல்லை. 2 போட்டு இருக்கேன், 19 தெரியல. தாங்கிவிடா. மிஸ் ரெஸ்ட் ரூம் வருதா? போயிட்டு வாடா.
அது இல்லை மிஸ், டைம் ஆயிடுச்சு. ஏய் அப்பா அம்மா வராங்களா? போய் கூட்டு வாடா. என் பொண்ணுக்கு அப்படியே ஸ்கூல் விட்டுரும். நான் தான் போய் கூட்டு வரணும். போய் கூட்டு வந்துட்டா? உனக்கு எப்படா கல்யாணம் ஆச்சு? அது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆயிடுச்சு மிஸ். அட கருமாமே, போய் தொலை. இல்ல டாக்டர் இன்ஜினியர் ஆகிறதுக்கு ஸ்கூலுக்கு வரல, அப்பா அம்மா ஆகிறதுக்கு ஸ்கூலுக்கு வரீங்களாடா? என்னத்த சொல்ல, இருங்கடா உங்களை எல்லாம் போக்சோ சட்டத்துல தூக்கி போடுறேன். பா ஆய் வந்துப்பா. ஆய் வருதா? என்ன காலைல போலையா? போல நினைக்க, கூட்டிட்டு போய் கழுவி விடுங்க. வா. மிஸ்ஸுக்கிட்ட பர்மிஷன் வாங்க. சாரி டீச்சர், பர்மிஷன் வாங்காம போயிட்டாங்க. ஆய் தூக்கிட்டு இப்போ வந்துருவாங்க. உங்க வீட்ல என்ன சொன்னாங்கடி? எங்க வீட்ல எல்லாம் ஒன்றும் சொல்லடி. அது எப்படி சொல்லாம விட்டுருப்பாங்க? உங்க வீட்ல? எங்க வீட்ல நல்ல விதமாக தான் சொன்னாங்க. நல்ல விதமாக சொல்லியிருக்காங்களா? இங்கே ஒரு உட்காந்தானே, அவன் எங்கடா? டேய், அவன் லீவ் போட்டான்டா இன்னைக்கு. நேக்கா லீவை போட்டு எஸ்கேப் ஆயிட்டான்டா. எல்லாரோடைய அப்பா அம்மாவும் வந்தாச்சு. எங்கடா உங்க அம்மா அப்பா? உன்னை தாண்டா கேட்குறா. எங்கடா? என்னாச்சு? அம்மாட்ட சொல்ல டீச்சர். ஏன்டா சொல்ல? சொல்ல டீச்சர். ஏன் சொல்லல? டீச்சர் 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 அடிக்காதீங்க டீச்சர், விடுங்க டீச்சர், ப்ளீஸ் டீச்சர். டேய் எங்கடா உங்க அம்மா அப்பா? இரு வர, அப்படி வந்து பேசிக்கிறோன்னு. எங்கடா உங்க அம்மா அப்பா? ஏய் உன்னத்தா பதில் சொல்ற. ஏன் கூட்டிட்டு வரல? வாயில என்ன வச்சிருக்க? பேசு. சொல்றேன், ஏன் கூட்டிட்டு வரல? ஏடா? எங்கள் அம்மாவுக்கு நைட்டு ஃபுல்லாக ரொம்ப உடம்பு சரியில்லை. நான் தான் ராத்திரி ஃபுல்லாக கண் முழிச்சு அவங்கள பார்த்துக்கிட்டேன் டீச்சர். ரொம்ப முடியல. சாரிப்பா, தெரியாம அடிச்சிட்டேன். இப்போ எப்படி இருக்கு அம்மாவுக்கு உடம்பு? டாக்டர் இப்போ நார்மல் வார்டுக்கு மாற்றிட்டாங்க. அங்கேயே இருந்து பார்த்துருக்கலாமல்ல, இங்கே எதுக்கு வந்த? அது வந்து டீச்சர், வகுப்பை விட முடியாதுல்ல. நான் படித்த முன்னேற தான் டீச்சர் எங்கள் அம்மா நல்லா பார்த்துக்க முடியும். அதனால தான் வந்தேன். சரி இந்தாப்பா, கூட்டிட்டு போய் ஊசி போட்டு மாத்திரை வாங்கி கொடுத்து பத்திரமா பார்த்துக்கோ. சரி டீச்சர். பாடா, ஒரு 100 ரூபா கிடச்சிடா. டே மாறி, சாப்பாடு வீட்லயே வச்சுட்டு வந்துட்ட. இது இங்கே வந்துச்சு. இன்னைக்கு உன்னை ஐயோ டீச்சர், மாறி போடுங்க. நீ வரட்டாமா?